பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி 3வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா பாரு வெர்சஸ் கனி தொடரும். வேறு லெவல். அது போக வாய்ப்பே கிடையாது. யாருக்கிட்ட? திவா கிட்ட உட்காந்து பாருவும் திவாவும் அந்த வெளியில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வேறு லெவல் சம்பவம்டா. இதுதான்டா பிக் பாஸ். மியூசிக்கை பாருங்கள். பிக் பாஸ் ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க பாருங்கள் ப்ரோமோக்கு. வேறு லெவல். துஷார் சொல்கிறான், துஷாரை பற்றி பேசுகிறாங்க. அப்சர்வ் பண்ண வச்சு தான் நாங்கள் வந்து கிச்சன் டீம். அதெல்லாம் இல்லைம்மா, அப்சர்வ் பண்ண வச்சதெல்லாம் இல்லைம்மா, அவன் கன்னிங்காக தான்ம்மா பண்ணுறான். ஆனால் ஆமாம்மா விவரமாக தான்மா இருக்கான். உடனே பாரு கன்னிங் ஆமாம் அவன் விவரமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாது அவனுக்கு. வேறு லெவலியா அது. இந்த கான்வர்சேஷன் அந்த ப்ரோமோ பாருங்கள், வேறு லெவல் ப்ரோமோ. பா சூடு பிடிக்குது. எவன் வில்ல எவன் ஹீரோலாம் கிடையாது. கண்டென்ட் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறாங்க பார்த்தியா? இப்படி கொடுக்கணும். அப்புறம் கனியை சொல்லுது, கனி எங்கேயோ இடிக்குத, என்ன வந்து பெரிய தாய்மை எல்லாம் வந்து ரொம்ப அரவணைப்பு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கனி அப்படின்னு யோசித்து பார்த்தா தெரியுது. சரியான கன்னிங்க வேறு மாதிரி வந்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் திவா அப்படின்னா. ஆமாம்மா அவளும் விவரமாக தான் இருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாதா நீ? அப்புறம் எதுக்கு இங்கே விளையாட வர? பார்வதி நினைக்கிது, அவன் நம்மளோட பெரியதாக இருப்பான் போல, அவன் நம்மளோட ஓவராக பேசுகிறான். என்ன அப்சர்வ் பண்ணான் அவன்? அதெல்லாம் ஒன்றும் அவன் அப்சர்வ்லாம் பண்ணல. கன்னிங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். ஆமாம்மா அதெல்லாம் விவரமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாதா அது? இவங்க என்னென்னா ஜால்ரா மாற்றி ஜால்ரா போட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த கான்வர்சேஷனு அதுக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க பாருங்க விஜய் டிவியில். வேறு மாதிரி போட்டிருக்காங்க. ப்ரோமோ 2வது ப்ரோமோ பயங்கரமாக இருந்தது. 3வது ப்ரோமோ அதுக்கும் மேலே. ஏன்னா கனி மேலே சரியான கன்னிங் ஆயிடுச்சு பார்வதி. முடிஞ்சு கதை. என்னமே எதாக இருந்தாலும் கனி தான். என்னையாடியே முடித்த உன்னை தேரில் இழுத்து தெருவில் விடுறண்டி அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. திவா சும்மாவே எல்லாரையும் வச்சு செய்வான். அரவணைப்பு கெமி வேறு இங்கே பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது போடுறானுங்க. கெமி வந்து கனி அப்படி தடவி கொடுக்குற மாதிரி ஒரு மாதிரி அந்த அன்பு ஜெயிக்குமான்னு ஒரு டீம் இருந்துச்சு பாருங்கள் முன்னாடி. அந்த அன்பு டீம் மாதிரி இவங்க ஃபார்ம் ஆகிட்டுருக்காங்க ஒரு குரூப்பு. கனி டீம். கனியின் அரவணைப்பில். கனி ஒன்றும் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி மதியம் என்னமோ அந்த ஒரு 2வது ப்ரோமோவில் மட்டும் ஏதோ கத்துது. அதுவும் குழந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது. இது அழகாக ட்ரிகர் பண்ணி விட்டு இங்கே பாருங்கள் அடுத்த ட்ரிகரிங் போய் வந்து இங்கே உட்காந்து திவார்கிட்ட உட்காந்து வேறு லெவல் கன்னிங்கம்மா. பார்வதி ஆட்டம் 2வது வாரத்துலேயே ஆரம்பம். வாங்கடா இந்த மாதிரி தான்டா வரணும். வெளியே வா. சும்மா அப்படியே தூங்கி விழுந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. ஆட்டம் சூடு பிடிக்கணுமா இல்லையா? ஆட்டத்தை ஆரம்பிங்க. விஜய் பார்வதி மாஸ். இதான் வேணும். பிக் பாஸ்னால் இதுதான். சும்மா உட்காந்து தூங்கி விழுந்துக்கிட்டு இருக்க முடியும்? போய் பேசணும். 4 பேரை பேசுகிறியா, திட்டுறியா, அடிக்கிறியா, ட்ரிகர் பண்ணுறியா? நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் அடுத்து. முதல்ல கண்டென்ட் வேணும். அது பயங்கரமாக திவாகரும் பார்வதியும் சிறப்பாக தர்றாங்க. கனி தான் மாட்டிக்கிச்சு. என்ன பண்ண போகுதுன்னு தெரில. பார்ப்போம். சூடு பிடிக்கட்டும். எபிசோடில் பார்ப்போம்.